ஆசீர்வாதத்தை பேசுங்களேன் வாயில. கடவுள் அதான பேச சொன்னாரு. கர்த்தர் எதை பேச சொன்னாரு அதை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசிட்டே இருங்க. என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். வழி இல்லாத இடத்துல தேவன் எனக்கு வழியை உண்டாக்குவார். என் நோயை கர்த்தர் சுகமாக்குவார். என் கடன் பிரச்சனை கர்த்தர் அடைப்பார். எதை பேசுறேங்கிறத நான் அறிந்து கொள்ளணும். நான் என்ன பேசுறேனோ அதுதான் என் வாழ்க்கை. நான் என்ன பேசுறதோ அதுதான் நடக்கும். அதனாலதான் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வாயில வைக்கிறேன். எங்க வச்சிருக்கிறாரு? வாயில. சாபத்தா பேசி எந்த நேரம் பார்த்தாலும் சாபத்தை வாயில பேசினா 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அப்படி மாறிடும். நம்ம என்ன சொல்லணுமோ மாறிடும். ஆசீர்வாதத்தை பேசுங்களேன் வாயில. கடவுள் அதான பேச சொன்னாரு. கர்த்தர் எதை பேச சொன்னாரு அதை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசிட்டே இருங்க. என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். வழி இல்லாத இடத்துல தேவன் எனக்கு வழியை உண்டாக்குவார். என் நோயை கர்த்தர் சுகமாக்குவார். என் கடன் பிரச்சனை கர்த்தர் அடைப்பார். நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன். நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் வர வர விருத்தி அடைவேன். ஏராளமா தேவனுக்கு நான் கொடுப்பேன். கொடுக்க கொடுக்க கர்த்தர் எனக்கு பெருக்க செய்வார். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, பிரமாண வாழ்க்கையில் அது நிறைவேறும். நான் அதை விசுவாசிக்கிறேன், இதை நம்புகிறேன், இது என்னுடையதா எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி வாயில் இதை பேசுங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மாறிடுவீங்க. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருவீங்க? அப்படியே நல்ல வீடு வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகளை, நல்லா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல ஸ்கூலில் குழந்தைகளை படிக்க வைக்கணும், ரிச்சான படிப்பை பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். இப்படியெல்லாம் சிந்திங்க, அப்படியே நடக்கும். நம்ம சில நேரம் ஏன் இதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே பாருங்க 2 காலம். ஒன்று நிகழ்காலம், இன்னொன்று வருங்காலம். நம்ம எதை நினைக்கிறோம்? பிரசன்ட், அதாவது இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம், பிக்சரை பார்க்கிறது இல்லை. தேவன் எதிர்காலத்தின் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதிர்காலத்துல என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை தேவன் நம்மளுக்கு அறிவிக்கிறார் முன்கூட்டியே. அதை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிறத, இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்க கூடாது. இன்னைக்கு தேவை சந்திச்சா போதுங்க, இன்னைக்கு எனக்கு இது நடந்தா போதுங்க, இன்னைக்கு எனக்கு இது ஆனா போதுங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில் இது நடந்தா போதுங்க, இன்னைக்கு தாங்க தேவை, நாளைக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்ற ஆளு நான் சொல்லுகிறேன், தரிசனம் இல்லாத ஆளுங்க. எனக்கு தேவன் ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அந்த எதிர்காலத்தை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது நல்ல காலம். சொல்லுங்க, அந்த எதிர்காலம் எனக்கு நல்ல காலமாக இருக்கிறது. அந்த நல்ல காலத்தை நோக்கி நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? பயணித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும்.